الحمدللہ رب العالمین نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا وسیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நானும் உங்களது சிந்தனையில் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் யாருக்காக, எதற்காக இந்த உலகத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைகளை அனுபவித்து மன உளைச்சல்களுக்கு ஆளாகி சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் பொறுமை காத்து அதிகம் இபாதத்துகளை செய்து இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற இந்த நற்கர்மங்கள் எல்லாம் யாருக்காக வேண்டி என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி. அந்த அல்லாஹுவை மறுமை நாளில் இறை விசுவாசிகள் பார்க்க முடியுமா? அந்த அல்லாஹுவை இறை விசுவாசிகள் பார்க்கின்ற வகையில் அவனுக்கென்று ஏதாவது பிரத்யேகமான உருவங்கள் உண்டுமா? அல்லாஹ்வினுடைய முக அமைப்பு முறை எந்த அளவுக்கு அழகானது. அல்லாஹ்வினுடைய ரசூல் மேராஜுடைய பயணத்தின் பொழுது அந்த அல்லாஹுவை பார்த்திருக்கிறார்களா? சொர்க்கத்தில் இறை விசுவாசிகள் அல்லாஹுவை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார்கள் என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க உள்ளோம். பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஐம்பெரும் கடமை உங்களுக்கு தெரியும். அதனுடைய முதல் கடமையே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் முதலாவது கடமை அல்லாஹுவை பற்றியுள்ள காரியம். ஈமானுடைய
6 கடமைகளில் முதன்மையானது அல்லாஹுவை நம்புவது. கபரிலே வைத்து கேட்கப்படுகிற முதல் கேள்வி, உங்களுடைய ரப்பு யார்? அப்ப நாம் ஒவ்வொருவரும் யாருக்காக வேண்டி வணக்க வழிபாடு செலுத்துகிறோமோ, யாரை அஞ்சி இந்த உலகத்தில் நாம் வாழுகின்றோமோ, யாருடைய பாதுகாப்பு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தேவை என்று வேண்டி விரும்பி பிரார்த்தனைகளை செய்கிறோமோ, யாருடைய நேசத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் எல்லாம் நம்முடைய இபாதத்துகளை அழகாக ஆக்கி இபாதத்துகளை அதிகம் செய்கிறோமோ, அந்த அல்லாஹுவை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருத்தல் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சம். ஒரு முஸ்லிம் என்றால் அவர் அல்லாஹுவை கண்டிப்பாக அறிந்திருத்தல் வேண்டும். அல்லாஹுவை அறிந்தால் தானே அவனை பற்றியுள்ள ஒரு அச்சம் வரும். அல்லாஹுவை அறிந்தால்தான் அவனை பற்றியுள்ள ஒரு பாசம், நேசம் நமக்கு வரும். அப்பொழுதுதான் இபாதத்துகளில் ஒரு உயிரோட்டம் இருக்கும். நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே நாம் கேட்கிற வார்த்தை தான் அல்லாஹ் அல்லாஹ் என்கிற வார்த்தை. பாங்கோசையின் மூலம் கேட்கிற வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ் என்கிற வார்த்தை. இது மட்டும் அல்லாஹுவை புரிந்து கொள்வதற்கு போதுமான நம்பிக்கையா என்றால் அது போதாது. அல்லாஹுவை குறித்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை உங்களுக்குள் நீங்கள் வளர்த்தி கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். அது குறித்து சொல்லப்படுகின்ற உரைகளை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். ரப்பு என்பவன் யார்? அல்லாஹ் என்பவன் யார்? 47வது அத்தியாயத்தின் 19வது வசனம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா நிறைய விஷயங்களை படியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனினுடைய பல இடங்களில் அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறான். ஆனால் அவனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுதும் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை நீங்கள் படியுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை தவிர நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது வணக்கத்திற்கு தகுதியானவர்கள். அப்ப அல்லாஹ் என்பவன் யார் என்பதை நீங்கள் படியுங்கள் என்கிறான் அல்லாஹ். 49வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த அல்லாஹுவை நீங்கள் எப்படி படிக்க வேண்டுமானால், எப்படி படிக்க வேண்டும் என்றால், இன்னமல் முஃமினூனல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு, நீங்கள் அந்த அல்லாஹுவை நம்ப வேண்டும், தூதரையும் நம்ப வேண்டும், ஒரு சிறிது கூட சந்தேகம் இல்லாமல் நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் இறை விசுவாசிகளுடைய, வெற்றியாளர்களுடைய, அல்லாஹ்வினுடைய நேசர்களுடைய பண்பாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். சிறிது கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். அல்லாஹுவை குறித்தோ அல்லாஹ்வினுடைய ரசூலை குறித்தோ உங்களுக்கு சிறிது கூட சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயத்தின் 165வது வசனத்தில் இறை விசுவாசிகள் யார் என்றால், அவர்கள் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவை அதிகம் நேசிப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், இறை விசுவாசிகள் யார் என்றால் அதிகம் அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படியானால் நாம் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்வதற்கு முன்னதாக, அல்லது எப்பொழுதும் நமக்கு மரணம் வரலாம், என்றைக்கு இஸ்லாத்தை ஒரு மனிதன் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டானோ அவன் முதலில் சொல்லுகிற களிமா, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. அப்ப அந்த அல்லாஹ் என்பவன் யார்? அந்த அல்லாஹ் என்பவனுடைய லட்சணங்கள் என்ன? அந்த அல்லாஹுவை இந்த உலகத்தில் யாராவது பார்த்திருக்கிறார்களா? எப்படிப்பட்ட நபிமார்களானாலும், இப்ராஹிம் நபி சிறந்த நபி, மூசா நபி அல்லாஹ்வோடு உலகத்திலேயே வைத்து அல்லாஹ்வோடு பேசிய ஒரு நபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்தும் மறுமைக்கு சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லை உண்டு. வானவர்கள் அதற்கு மேல் செல்லக்கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களானாலும், அதுவரை சென்ற இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களானாலும் அல்லாஹுவை பார்த்ததுண்டா என்றால் அல்லாஹுவை பார்த்தது கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் வைத்து இந்த கண் கொண்டு அல்லாஹுவை நாம் யாரும் பார்க்க முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய முதல் அடிப்படைங்க.
இன்றைய பெரும்பான்மையான முஸ்லிம்களுக்கு அல்லாஹுவை பற்றி எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹ் என்கிற ஒரு சக்தி உண்டு, ஆனால் அவனுக்கு உருவம் கிடையாது. அல்லாஹ் என்கிற ஒரு சக்தி உண்டு, ஆகவேதான் இந்த உலகத்தில் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறது. எப்படி மின்சாரம் இருக்க போய் இந்த குழல் விளக்கு எரிகிறதோ, குழல் விளக்கு எரிகிற காரணத்தினால் மின்சாரத்தை கண்ணில் பார்க்க முடியுமா? முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் காற்றை சுவாசிக்கின்ற காற்று இருக்கிற காரணத்தினால் தான் உலகத்தில் மக்கள் உயிர் வாழ்கிறார்கள். உயிர் வாழ்கிற காரணத்தினால் காற்று உண்டு என்று நம்பலாமே தவிர, அந்த காற்றுக்கு எப்படி உருவம் இல்லையோ, மின்சாரத்திற்கு எப்படி உருவம் இல்லையோ, உண்டு ஆனால் கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு பூஜ்ஜியம் போல, அது ஒரு சூனியம் போல என்கிற நம்பிக்கை தான் பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக அல்லாஹுவை பற்றி இருக்கின்றது. காரணம், அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு சில வசனங்களை மேலோட்டமாக அவர்கள் பார்த்த காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு உருவமில்லை என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். உருவமற்ற இறைவன் என்றெல்லாம் இஸ்லாமிய பாடல்களை கேட்டு வளர்ந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு உருவமில்லை என்கிற முடிவுக்கு சென்று விட்டார்கள். இனி அல்லாஹுவை குறித்து அல்லாஹ் இருக்கிறான் என்கிற ஒரு நம்பிக்கை உள்ள முஸ்லிம்கள் கூட அல்லாஹ் எங்கே என்று கேட்டால், அல்லாஹு தாலா வானத்திலும் இருப்பான், பூமியிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எக்கு திசைகளிலும் அல்லாஹ் இருப்பான் என்கிற ஒரு அத்வைத்த கோட்பாடோடு தான் அல்லாஹுவை பெரும்பான்மையான மக்கள் நம்பி இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் இருக்கிறான் என்றால் அவன் எங்கே இருக்கிறான் என்று அல்லாஹ் ஏதாவது சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கின்றார்களா என்றால், அல்லாஹுவை குறித்து அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மிக மிக தெளிவாக அந்த ரப்புல் ஆலமை குறித்து அவனுடைய வேதத்திலும் தூதருடைய பொன்மொழிகளின் வாயிலாகவும் மிக தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் என்பவன் சூனியத்தை போல பூஜ்ஜியமாக இருந்து கொண்டு பூமியை ஆட்சி செய்கிறான் என்றெல்லாம் பாடல் வரிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி அல்ல. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், நான் யார், எனக்கு உருவம் உண்டுமா? கைகள், கால்கள், கண்கள், காது, அழகான முகம், மறுமையில் இறை விசுவாசிகள் என்னை பார்ப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொன்னால் நம்புவது நம்முடைய கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை குறித்து நமக்கு சொல்லி தந்தால் ஏற்றுக்கொள்வது, விசுவாசிப்பது நம்முடைய முஸ்லிம்களாகிய நம்முடைய கடமை. அந்த அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஒருவன் உண்டு, அவனுக்கு உருவம் உண்டு, அவனுக்கென்று ஒரு இடம் உண்டு. அந்த இடத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு கட்டத்தில் வருவான். இறை விசுவாசிகள் அவனை பார்ப்பார்கள். பார்க்கிற பொழுது இறை விசுவாசிகளுக்கு இது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக அமையும் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தராமல் இல்லை. இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? திருக்குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சம் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, ஆனால் நீங்கள் கற்பனை செய்யக்கூடாது. அதுதான் ஜட்ஜ்மெண்ட், அதுதான் தீர்ப்பு. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, அந்த உருவம் இப்படிப்பட்டதா அப்படிப்பட்டதா என்றெல்லாம் கற்பனை செய்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. காரணம், அவனை போல ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு ஒப்பிட்டு சொல்வதற்கு, அவனுக்கு ஓமையாக சொல்லுவதற்கு ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். உங்களுக்கு இந்த உலகத்தில் யானை, குதிரை, சிங்கம், புலி, கரடி இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு உருவம் உங்களுடைய தலைக்கு மேல் வருகிறது. யானை என்றால் இப்படி இருக்கும், புலி என்றால் இப்படி இருக்கும், சிங்கம் என்றால் இப்படி இருக்கும், ஆடு, குதிரை, இப்படி பல்வேறு மிருகங்களை, உயிரினங்களை நீங்கள் பார்க்கிற காரணத்தினால் அது குறித்து சொல்லும் பொழுது உங்களுடைய சிந்தனையில் ஒரு உருவம் வருகிறது. காரணம், பார்த்திருக்கிறீர்கள். இதே போன்று அல்லாஹுவை குறித்து சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு உருவம் கற்பனைக்கு வரலாமா என்றால், இப்படி இப்படி என்கிற ஒரு ஒப்பு ஓமையோடு உள்ள ஒரு உருவம் உங்களுடைய கற்பனைக்கு வரவே கூடாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு. இப்படி நீங்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டும். என்னுடைய ரப் மறுமையில் இறை விசுவாசிகளுக்கு காட்சி தருவான். என்னுடைய ரப்புக்கு உருவம் உண்டு. என்னுடைய ரப்புக்கென்று அரிசி என்கிற ஒரு இருப்பிடம் உண்டு. என்னுடைய ரப்பு மறுமை நாளில் வானவர்கள் சஃப்பாக அணி அணியாக நிற்கும் பொழுது என்னுடைய ரப்பு வருவான். என்னுடைய ரப்பு இறை விசுவாசிகளுக்கு சிரித்த நிலையில் காட்சி அளிப்பான்.
என்னுடைய இறை விசுவாசிகள் சொர்க்கத்தை எல்லாம் மறந்து அல்லாஹ்வுடைய அந்த தரிசனத்தை, அல்லாஹ்வுடைய அந்த முகத்தை பார்த்து மெய்மறந்து நிற்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹுவை நம்ப வேண்டுமே தவிர அல்லாஹ்வுடைய உருவத்தை நாமாக கற்பனை செய்தல் கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பே தவிர இறைவனுக்கு உருவம் இல்லை என்று வந்துவிடக்கூடாது. இறைவனுக்கு உருவம் இப்படி அப்படி என்றெல்லாம் இறைவனுக்கு நாம் உருவம் கற்பிப்பதாக இருந்தால் யாராவது அதை பார்த்திருக்க வேண்டுமா இல்லையா அவனை? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் 6வது அத்தியாயத்தின் 103வது வசனம், லா துத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார். நீங்கள் அவனை பார்க்க முடியாது, அவன்தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவனை யாரும் பார்த்தது கிடையாது, அவன்தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். 6வது அத்தியாயத்தின் 3வது வசனம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்கிற அத்தியாயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகரான ஒன்று எங்குமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். 42வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அவனை போன்று ஒன்றுமே கிடையாது. அவனை போன்று ஒன்றும் கிடையாது. அவன் உண்டு, அவனை போன்று ஒன்றுமே கிடையாது என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இனி அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இப்படிப்பட்ட இந்த ரப்புல் ஆலமீன் எங்கே இருக்கிறான்? தூணிலும் துரும்பிலும் எல்லா திசைகளிலும் எக்கு திசைகளிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கையா, மூமின்களுடைய நம்பிக்கையா? அல்லது அந்த இறைவன் எங்கு இருக்கிறான் என்பதை அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை விசுவாசித்து அவனை குறித்து நம்புவது மூமின்களுடைய நம்பிக்கையா என்றால், அவன் சொல்லுகிறான் நான் எங்கே இருக்கிறேன் என்று. அல்லாஹ் சொல்லுகிறான் நான் எங்கே இருக்கிறேன். 10வது அத்தியாயத்தினுடைய 32வது அத்தியாயத்துடைய 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அல்லாஹ் சொல்லுகிறான், யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்லி. யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்லி. வானத்தில் இருந்து கொண்டு பூமியில் இருக்கின்ற அனைத்தையும் ஆட்சி செய்கிறவன் அவன். வானத்தில் இருந்து கொண்டு பூமியில் இருக்கின்ற அனைத்தையும் ஆட்சி செய்கிறவன் அவன் என்று அல்லாஹு தஆலா தன்னை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். அல்லாஹ் எங்கும் இல்லை, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமா முஃமின்களா என்று யாரையாவது சோதிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெண்மணி ஒரு நபித்தோழரிடத்தில் ஆடு மேய்க்கிற பணி செய்து கொண்டிருந்தால் கொஞ்சம் அசட்டையின் காரணமாக ஆடு மேய்க்கிற பொழுது ஒரு ஆட்டை ஓனாய் தின்று விட்டது. எஜமானனாகிய நபித்தோழர் அந்த பெண்மணி அடித்து விட்டார். அந்த முறையீடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறது. யார் ரசூலுல்லாஹ், நான் வேண்டுமானால் அந்த பெண்ணை விடுதலை செய்கிறேனே என்றார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை இடத்திலே கூட்டி வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட கேள்வியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், ஐன் அல்லாஹ். அந்த பெண் முஸ்லிமா அல்லது காஃபிரா? அந்த பெண் முஃமினா அல்லது இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிற பெண்ணா என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிப்பது எப்படி? நாம் சோதிப்பது எப்படி? உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்போம். அரபியில் ஏதாவது பெயர் இருந்தால் முஸ்லிம், தமிழில் ஏதாவது பெயர் இருந்தால் இந்து என்று சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறன ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? ஏனென்றால் முஸ்லீமாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹுவை குறித்து அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஐனல்லாஹ் என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி தன்னுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தி வானத்தை நோக்கி ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொன்னதாக நீங்கள் நஸஈ என்கிற நபிமொழி தொகுப்பில் 1216வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்மணி முஸ்லிம், நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள் என்றார்கள். முஸ்லிமா காஃபிரா, மூமின்களா அல்லது சாதாரண மனிதர்களா என்று நீங்கள் அடையாளம் தெரிய வேண்டுமானால் கேட்க வேண்டிய முதல் கேள்வி அல்லாஹ் எங்கே இருக்கிறான்?